வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் ரோஸ் மில்க்கும் ரோஸ் சர்பத்தும் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் மில்க்கும் ரோஸ் சர்பத்தும் செய்ய முதல்ல எசன்ஸு செய்ய போகிறோம். பன்னீர் ரோஸு காணொலியில் காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா இதழ்களையும் உள்ள மாதத்தையும் பிச்சு போட்டுக்கோங்க. காம்பு நம்மளுக்கு வேண்டாம், காம்பை தனியாக ஒதுக்கி போட்டுருங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ அளவு உள்ள ரோஜா பன்னீர் ரோஸ் பயன்படுத்துகிறேன். இட்லி குண்டாவில் சேர்த்துக்கோங்க. அரை லிட்டர் அளவு உள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ பூவுக்கு 1/2 லிட்டர் அளவு எசன்ஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு பூ சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எசன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் அளவு தண்ணி வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு 10லேருந்து மூடி போட்டு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த வாசனை வர வரைக்கும், ரோஜாப்பூவோட வாசனை வரைக்கும். ரோஜாப்பூ வெந்துருச்சு. எசன்ஸு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான எசன்ஸை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடித்து விட்டுக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடே இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம சீனி பாகு காய்ச்ச போகிறோம். சீனி பாகு காய்ச்ச வானொலியில் 1 கப் அளவு உள்ள ஜீனி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு உள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க. கலருக்காண்டி 1/2 பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா 1 கம்பு பதம் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. பீட்ரூட்டு, செம்பருத்தி பூ, பழ வகைகள், காய்கறி வகைகள், பூ வகையிலேருந்து இயற்கையாகவே நம்ம கலர் எடுக்கலாம். ரசாயன கலவைகள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நேச்சுரலாகவும் தயார் பண்ணி பயன்படுத்தலாம். நம்ம போட்ட பீட்ரூட்டை வெளியே எடுத்து வச்சுருங்க. கலர் நல்லா கிடச்சிருச்சு. 1 கம்பதால் வந்துருச்சு. சீனி பாகு ரெடியானதை ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடித்து வச்சுக்கோங்க. இதையும் 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. சர்பத் செய்ய போகிறோம். ரோஸ் சர்பத் செய்ய உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணாட்டி விட்டுருங்க. கிளாஸில் கால் அளவு உள்ளது ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க. சுகர் சிரப்பு அதே மாதிரி 1/4 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளது சேர்த்துக்கோங்க. தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்சு சப்ஜா விதையை சேர்த்துட்டேன். 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான ரோஸ் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரோஸ் மில்க் செய்ய ரோஸ் எசன்ஸு 1/4 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பு அதே மாதிரி 1/4 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காய வச்சு ஆற வச்ச பால் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோஸ் சர்பத்தையும் இந்த ரோஸ் மில்க்கையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.